வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் லூப் சிஸ்டம்னா என்ன, க்ளோஸ் லூப் சிஸ்டம்னா என்ன, ரியல் டைம் அப்ளிகேஷனில் இந்த ஓப்பன் லூப் சிஸ்டம் அண்ட் க்ளோஸ் லூப் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய சிமுலேஷன் அவுட்புட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் லூப் சிஸ்டம். ஓப்பன் லூப் சிஸ்டம்னா ஒரு சிஸ்டத்தை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஓப்பன் லூப் சிஸ்டம். ஸோ அதனுடைய பிளாக் டயக்ராம் தான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட், கண்ட்ரோலர், பிளான்ட் அண்ட் அவுட்புட். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் லூப் சிஸ்டத்தினுடைய பிளாக் டயக்ராம். நெக்ஸ்ட் க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஸோ க்ளோஸ் லூப் சிஸ்டம்னா வந்து ஒரு சிஸ்டத்தை ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம். அதனுடைய பிளாக் டயக்ராம் தான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட், எரர் டிடெக்டர், கண்ட்ரோலர், பிளான், ஃபீட்பேக் எலிமெண்ட்ஸ் அண்ட் அவுட்புட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நாம ரியல் டைம் அப்ளிகேஷனில் எப்படி சிமுலேஷன் அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷனை நம்ம மேட்லாப்ல ரன் பண்ணி அதில் அவுட்புட் நாம எடுக்க போகிறோம். இங்கே நான் எடுத்திருக்கிற ரியல் டைம் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னுடைய க்ரூஸ் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ கார்னுடைய க்ரூஸ் கண்ட்ரோல் மெத்தட் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இன்கேஸ் அது தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன். கார்னுடைய ஸ்பீட் லிமிட்டை நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுக்காம கார் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன ஸ்பீட் வந்து செட் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்பீடில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கார் இருக்கக்கூடிய க்ரூஸ் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ் லூப்னுடைய வேரியேஷன் என்னன்னு காமிக்க போகிறேன் அண்ட் அதனுடைய ஸ்பீட் ஃபங்க்ஷனையும் நான் இங்கே காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து நான் ஒரு ஓடோமீட்டர் அண்ட் ஆக்சுவேட்டருங்கிறது வந்து ஒரு டிவைஸ். ஸோ அந்த டிவைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய பெடல், ஆக்சிலரேட்டர் பெடல் அண்ட் பிளான்ட் வந்து நம்மளுடைய கார் அண்ட் அவுட்புட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு ரியல் டைம் வியூவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ இங்கே வந்து மேட்லாப்னுடைய ஃபங்க்ஷன் சிம்பிள்ஸ் எதுவுமே இல்லை, எப்படி வந்து இது மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரலாம். ஸோ அது எப்படி மேக் பண்ண அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ் லூப் சிஸ்டத்தினுடைய அந்த மீனிங்கை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி மேக் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தினுடைய டெஃபினேஷனை வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு சிஸ்டத்தை வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் வித்தவுட், அதாவது வந்து கார் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, அந்த 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதை தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி வந்து இங்கே ரன் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்படி மேட்லாப்ல வந்து ஒரு சிமுலேஷனை ரன் பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ரன் பட்டன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே கம்பைலிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் இப்போ கம்பைலிங் ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ ஸ்கோப்பை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இதனுடைய ஸ்பீட் ரேஞ்ச் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து நான் வந்து ஸ்பீடும் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைமும் எடுத்திருக்கேன். டைம் வந்து நான் வந்து செகண்ட்ஸில் எடுத்திருக்கேன் அண்ட் ஸ்பீடு வந்து ஒய் ஆக்சிஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து அது வந்து இன்புட் வந்து நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்ல இருந்து அதனுடைய ஆக்சிலரேட்டர் பெடல் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நான் வந்து அதை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது 20 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஸ்டேபிளாக வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து நான் வந்து ஒரு சிஸ்டத்தை மேனுவலாக நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் லூப் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். அண்ட் அடுத்த கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஓப்பன் லூப் சிஸ்டத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அக்கர் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்குது அவுட்புட்ல அப்படிங்கிறது வந்து நாம அடுத்ததான் பார்க்க போறோம். ஸோ இது ஓப்பன் லூப் கண்ட்ரோல் வித் டிஸ்டர்பன்ஸ் சிஸ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டத்தினுடைய அவுட்புட் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஓப்பன் லூப் சிஸ்டத்தில் அதனுடைய பிளான்ட்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அக்கர் ஆச்சுன்னா அதனுடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதா வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஓப்பன் லூப்புங்கிறது வந்து ஒரு நார்மலான ஸ்ட்ரெயிட் ரோட்ல அதுக்கு ஒரு ஸ்பீட் லிமிட் வந்து செட் பண்ணி நான் அதனுடைய அவுட்புட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ரோட்ல போகாம சடனா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹில்ஸ் வந்து வருது, அதுதான் வந்து ஏத்தம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டர்பன்ஸ் நான் வந்து இங்கே மீன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஏத்தத்தில் ஏறும்போது என்ன ஆகுனா வந்து நான் பண்ணியிருக்க அந்த ஸ்பீட் லிமிட் வந்து நம்மளுக்கு டிகிரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ஓப்பன் லூப்ல நம்மளால வந்து மேனுவலாக தான் வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதனுடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது நான் காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் சேம் இதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ண போறோம்.
ஸோ இப்போ ரன் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஸ்கோப்பை வந்து டபுள் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க, நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஓப்பன் லூப் சிஸ்டத்தினுடைய அவுட்புட் காமிச்சேன். இது ஓப்பன் லூப் சிஸ்டம் வித் டிஸ்டர்பன்ஸ் சிஸ்டம். ஸோ இப்போ டிஸ்டர்ப் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்லேருந்து நான் ஆக்சிலரேட்டர் பண்ணி 20 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடுக்கு வந்து நான் வந்து சஸ்டைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அக்கர் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் அதாவது வந்து ஒரு ஹில்ஸ்ல வந்து நான் அந்த வண்டி வந்து ஏறுது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆயிரும். பட் க்ரூஸ் கண்ட்ரோல்ல அப்படி இருக்கக்கூடாது. க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஏதாச்சும் அக்கர் ஆச்சு அப்படின்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து டிடெக்ட் பண்ணி அந்த சிஸ்டத்தை வந்து எகைன் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து அச்சீவ் பண்ண வைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டத்தில் வந்து இதுதான் வந்து ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அக்கர் ஆச்சுன்னா நம்மளுடைய ஸ்பீடு வந்து நம்ம செட் பண்ண ஸ்பீடு வந்து டிகிரீஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் லூப் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இதுவே வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டத்தில் எப்படி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நீங்கள் ஓப்பன் லூப்பில் பார்த்த சிஸ்டத்தில் சம் மாடிஃபிகேஷன் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரோலரும் அண்ட் ஒரு சென்சாரும் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிளாக் டயக்ராமில் நான் சொல்லும் போதே நான் சொல்லியிருந்தேன் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட பிளாக் டயக்ராமில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு. சேம் அதே பேட்டர்ன் தான் நான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எரர் டிடெக்டர் இங்கே இருக்கும், அண்ட் கண்ட்ரோலர் இங்கே இருக்கு, அண்ட் சென்சார் வந்து இங்கே இருக்கு. ஸோ அதர் தேன் தட் நம்ம ஓப்பன் லூப் சிஸ்டத்தில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே சிஸ்டம் தான் இருக்கு. சேம் இப்போ வந்து சேம் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்மளுடைய பிளான்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அங்கே வந்து ஸ்பீட் லிமிட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. பட் க்ளோஸ் லூப் சிஸ்டத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த டிக்ரீஸ் ஆகிற அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிட்டு கார் வந்து எகைன் வந்து நான் வந்து என்ன வேல்யூ வந்து செட் பண்ணணும் அந்த கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே சிமுலேஷன் வியூவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுடைய அவுட்புட். இங்கே பார்த்தீங்கன்னா 5ல இருந்து ஆக்சிலரேட்டர் பண்ணி 20 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து நான் கொண்டு வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டேன். அதனுடைய ஸ்டேபிளை வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். எகைன் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அக்கர் ஆகுது. ஸோ அதனால வந்து சம் லேக் வந்து நம்மளுக்கு கிடைக்குது கிராஃப்ல. எகைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை டிடெக்ட் பண்ணிட்டு அந்த லேக்கை டிடெக்ட் பண்ணிட்டு எகைன் வந்து நான் செட் பண்ண ஸ்பீட்லேயே வந்து அது ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து க்ளோஸ் லூப்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிருக்கும் ஓப்பன் லூப் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நார்மலா எந்த டிஸ்டர்பன்ஸும் அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் அது வந்து ஸ்டெபிலைஸா போயிட்டு இருக்கும். இன்கேஸ் வந்து இடையில வந்து ஏத்தமோ இல்லை இறக்கமோ வந்துச்சுன்னா அதனுடைய ஸ்பீடுல வந்து வேரியேஷன் ஆகும். அதை வந்து நம்ம ஓப்பன் லூப் சிஸ்டத்துல வந்து டைரக்டா ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணாது, மேனுவலா தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ மேனுவலா கண்ட்ரோல் பண்றதுனா நம்ம ஆக்சிலரேட்டரை ஏத்தணும் இல்லைன்னா வந்து குறைக்கணும். ஸோ அப்படி பண்றது மூலியமா தான் வந்து நாம அந்த ஸ்பீட் லிமிட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் க்ளோஸ் லூப் சிஸ்டத்துல வந்து அந்த ஸ்பீட் லிமிட்டை வந்து அது ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் பண்ணி அச்சீவ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ் லூப்புக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதைத்தான் வந்து கார்னுடைய க்ரூஸ் கண்ட்ரோல் மெத்தட் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிமுலேஷனை வந்து நீங்க வந்து எப்படி பண்ண அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தினுடைய சிமுலேஷன் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்டாக நான் எடுத்துறது அங்கே பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே அந்த அதனுடைய இன்புட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய ஸ்டெப் இன்புட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ லைப்ரரி ப்ரௌசரில் நீங்கள் வந்து ஸ்டெப் இன்புட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கிடைக்கும். ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு வேல்யூ வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேல்யூ வந்து நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய வேல்யூ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அவுட்புட்டில் சொன்ன மாதிரியே தான் அதனுடைய செட் டைம் வந்து 5 செகண்டுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஆக்சிலேட்டர் பண்ணுற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து 5 கொடுத்துருக்கேன். அண்ட் அதனுடைய டிகிரி வந்து எத்தனை டிகிரியில் வந்து அது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு 30 டிகிரி, அதாவது வந்து 5/6 கொடுத்துருக்கேன். அப்படின்னா 180/6 அப்படி போட்டால் நம்மளுக்கு வந்து 30 டிகிரி கிடைக்கும். ஸோ அந்த 30 டிகிரியில் 0ல இருந்து 20 வரைக்கும் அது வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக அதனுடைய ஃபைனல் வேல்யூ வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இன்புட்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய இன்புட்ல இருந்து நம்மளுக்கு வந்து அதனுடைய கெயின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த எலிமெண்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா கெயின் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் 1000/5/6 போட்டு நான் வந்து வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ வேல்யூ செட் பண்ணிட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சம். ஸோ சம்ங்கிற எக்யூப்மெண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், எலிமெண்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட்
ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட வேல்யூ வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஸ்பீட் லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கால்குலேஷன் போட்டு இந்த வேல்யூ வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் அவுட்புட். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் பார்த்த நம்மளுடைய சிஸ்டம். ஸோ இதை வந்து நான் வந்து டைரெக்டாக வந்து அந்த சிஸ்டத்துலேயே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இது வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்த்த ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டமுடைய சிஸ்டம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்ன வேல்யூ கொடுத்தனோ அந்த வேல்யூ தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு மாஸ்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்சிஸ்டமாக நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள அந்த சிஸ்டத்துக்குள்ள ஒரு சப்சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் பிளான்ட்டுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிஸ்டம். நீங்கள் அங்கே பார்த்த எலிமெண்ட் வந்து நான் வெளியே எடுத்து காமிச்சிருக்கேன். இங்கே வந்து அதை வந்து ஒரு சப்சிஸ்டமாக நான் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். சரி, இப்படி தான் வந்து இந்த ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தினுடைய அவுட்புட் வந்து நான் உங்களுக்கு ரியல் டைம் கோட வந்து சிமுலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தினுடைய சிமுலேஷன் பார்ட். ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்படி ஓப்பன் லூப் சிஸ்டத்தில் காமிச்சணும், ஸோ அதே மாதிரி பார்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 3 எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எரருக்கு வந்து நான் வந்து சம்முங்கிற எலிமெண்ட்டும் அண்ட் கண்ட்ரோலருக்கு வந்து பிஐடி கண்ட்ரோலரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபீட்பேக் வந்து சென்சிங் எலிமெண்ட்டாக வந்து ஒரு சம்மு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை வியூ பண்ணி காமிக்கிறேன், அதுக்குள்ளே வந்து என்னென்ன வேல்யூ செட் பண்ணணுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரியே தான் 5 டைமில் வந்து அதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப்பில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருப்பேன். பட் இங்கே ஃபைனல் வேல்யூ வந்து 20 நான் கொடுத்துறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே நான் கொடுக்குறது வந்து டிசைர் அவுட்புட். ஸோ அதனால என்ன வேல்யூ நான் கெட் பண்ணணுமோ அந்த வேல்யூ நான் டைரெக்டாக இங்கே கொடுத்துட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சம் எலிமெண்ட். ஸோ சம் எலிமெண்ட்ல வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிஐடி கண்ட்ரோலர். இந்த பிஐடி கண்ட்ரோலரில் நான் எடுத்துருக்கிறது வெறும் பிஐ கண்ட்ரோலர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனோட வேல்யூ வந்து நான் இங்கே செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வேல்யூ வந்து நான் இங்கே டியூன் பண்ணுறது மூலிமா வந்து இந்த வேல்யூ வந்து நான் கெட் பண்ணேன். அண்ட் ஆக்சுவேட்டர். ஸோ ஆக்சுவேட்டர் வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் லூப்பில் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டேன். இதில் வந்து கெயின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கெயினில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேல்யூ வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். தென் பிளான். ஸோ பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் இது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கேன். அண்ட் சம்முனுடைய வேல்யூஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன். தென் அவுட்புட் ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் வந்து ஒரு சம் எலிமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சம்மில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நான் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து இந்த சிமுலேஷனை வந்து ரியல் டைம் அப்ளிகேஷனோட கன்வெர்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.